இப்ப பலர் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கான இழப்பீட்டு தொகைகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த விடயத்தை இலங்கையினுடைய நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தாக்குதல் சம்பவம் காரணமாக இப்ப வரைக்குமே மொத்தமாக 10 போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆரம்ப கட்டமாக ஒருவருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகை வழங்கப்பட போகுது. அதே நேரம் அவர்கள் சாதாரணமாக ஓய்வடைகிற வயதை நெருங்கும் மட்டுமே அவர்களுக்கான முழுமையான சம்பள தொகையும் வழங்கி வைக்கப்பட போகுதாம். இந்த சம்பளம் அப்படி அவர்களுடைய குடும்பத்துக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் அதற்கு பிறகும் அவர்களுக்கான ஓய்வூதிய தொகையை முழுமையாக வழங்குறதுக்கும் இப்ப சகல ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையினுடைய நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய மிகச்சிறந்த விடயம். இப்படி இருக்கும்போதுதான் இலங்கையில நாங்கள் ஒருவரை கொலை செய்யணும் என்று சொன்னா அதற்கான ஒப்பந்த தொகை 8 லட்சம் ரூபாய் பேரம் பேசி முடிக்கப்பட்ட ஒரு விடயம் வெளியில வந்திருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, கடந்த 16ஆம் தேதி நவகமுவ பகுதியில் வைத்து ஒரு இளைஞர் இனம் தெரியாத 2 நபர்களால சுட்டுக் கொல்லப்பட்டவர். இதற்கு பிறகு போலீசார் நடத்தின விசாரணைகள்ல அந்த கொலை செய்ய பயன்படுத்தின மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டு ஆரம்ப கட்டமாக அந்த மோட்டார் சைக்கிளுடைய ஓட்டுநர், அந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த நபர் கைது செய்யப்பட்டவர். இதற்கு பிறகு அவர்கிட்ட நடத்தின விசாரணைகள்ல பிரதான துப்பாக்கிதாரியும் கைது செய்யப்பட்டு இவர்கள்ட்ட விசாரணை நடத்தும் போது என்ன தெரிய வந்திருக்குது என்று சொன்னா, இப்ப பிரான்ஸ் நாட்டுல தலைமறைவாக இருக்கக்கூடிய இலங்கையினுடைய ஒரு பிரதான போதைப்பொருள் கடத்தக்காரர் குங்ஃபு ருபான் என்று சொல்லப்படுகிற ஒரு நபருக்கும் இந்த சுட்டு கொலை செய்யப்பட்ட நபருக்கும் இடையில இந்த போதைப்பொருள் கொடுக்கல் வாங்கல்கள் இருந்திருக்குது. இது நீண்ட காலமாக இடம்பெற்று வந்ததாகவும் அந்த குங்ஃபு ருபான் என்ற நபர்கிட்ட இருந்து போதைப் பொருளை பெற்றுக்கொண்டு அதை இவர் இலங்கையில விற்பனை செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த குங்ஃபு ருபானிட்ட இருந்து 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளை இந்த இளைஞன் பெற்றுக்கொண்டதாகவும் அதற்கு பிறகு அதற்கான பணத்தை இவர் திருப்பி செலுத்தாம தலைமறைவாக இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இதால பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குங்ஃபு ருவான் என்ற நபர் இலங்கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுக்கார மகன் ஒருவரையும் தெரிவு செய்து அதே போல அவருடைய நண்பர் ஒருவரையும் தெரிவு செய்து இந்த தனக்கு பணத்தை தராம ஏமாற்றின நபரை கொலை செய்யறதுக்கான சகல திட்டங்களையுமே போட்டிருக்கிறார். இதற்கான ஆரம்ப கட்டமாக இவர்களுக்கு துப்பாக்கி வேணும் என்று சொல்லி ஒரு T56 ரக துப்பாக்கியும் சர்வ சாதாரணமாக தயார் செய்யப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு அந்த இளைஞன் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் வாடகைக்கு பெறப்பட்டு தான் இந்த இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் இதற்காக உங்களுக்கு என்ன செய்தவர், போதைப் பொருள் தந்தவரா இல்ல பணங்கள் ஏதாவது வழங்கப்பட்டதா என்று சொல்லி விசாரிக்கும் போதுதான் நாங்கள் இலங்கையில இந்த நபரை கொலை செய்யறதுக்காக அந்த குங்ஃபு ருபான் என்ற நபர்கிட்ட 8 லட்சம் ரூபாய் பேரம் பேசி இருந்த நாங்கள் அதை வழங்குறதுக்கு அவரும் ஒத்துக்கொண்டிருந்தவர். இதால தான் இந்த கொலை இடம்பெற்றதாக இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த 2 பேருமே வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார்கள். உண்மையிலேயே இலங்கையில் இந்த கூலி கொலையாளிகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக போய்கொண்டிருக்குது. இது தொடர்பில் அனுர அரசாங்கம் இப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போதுதான் இப்ப ஆஸ்திரேலிய நாட்டில் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரியங்காவை கைது செய்யறதுக்காக இன்றைக்கு இலங்கையிலிருந்து ஒரு விசேட போலீஸ் குழு பயணமாக இருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, அண்மையில மிகுந்த மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் இந்த கபில சந்திரசேனவனுடைய மனைவிதான் இந்த பிரியங்கா. இவர் இப்ப ஆஸ்திரேலிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும்போது அண்மையில் இந்த கபில சந்திரசேன உயிரிழக்கிறதுக்கு முன்னுக்கு நீதிமன்றத்தில் வைத்து இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல நடந்திருக்கக்கூடிய ஊழல் மோசடிகள், அதாவது நாங்கள் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் பெற்றுக்கொண்டது எப்படி என்றதை விளக்கி இருந்தவர். இதுல என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னா, தன்னுடைய மனைவி இந்த பிரியங்காவுடைய பேர்ல புரூனே நாட்டில் ஒரு போலியான நிறுவனத்தை உருவாக்கி அங்கதான் இந்த முதற்கட்டமான லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள். அதற்கு பிறகு அந்த பணம் புரூனேல இருந்து சிங்கப்பூர் நாட்டுக்கு வைப்பு செய்யப்பட்டு அங்க இருந்து இலங்கையை சேர்ந்த 2 வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டது என்று சொல்லி நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்னிலையில் இந்த விடயத்தை சொல்லியிருந்தவர். அது மட்டும் இல்லாம இலங்கைக்கு வந்த இந்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்ச பணத்தில் இருந்து 6 கோடி ரூபாய் அப்ப ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சவை நான் அவருடைய தங்காலை கார்டன் இல்லத்தில் வைத்து நேரில் சந்திச்சு, அதுவும் 3 கட்டங்களாக நான் நேரில் சந்திச்சு இந்த பணத்தை வழங்கி இருந்தேன் என்று சொல்லி இன்னும் ஒரு மிகப்பெரிய விடயத்தையும் வெளியில விட்டிருந்தவர். இதற்கு பிறகுதான் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார்.
வாழ்ந்தவர். இப்படி இந்த கபில சந்திரசேன உயிரிழந்தா பிறகு அவருடைய மனைவிக்கு ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு விசாரணை அழைப்பாணைகள் எல்லாமே அனுப்பப்பட்டது. இதால இன்றைய தினம் அவரை ஆஸ்திரேலியாவில் வைத்து விசாரணை செய்யறதுக்காக இலங்கையில இருந்து ஒரு விசேட போலீஸ் குழு பயணமாக இருக்குது. இவர்கிட்ட நடத்த போகிற விசாரணைகள்ல இதற்கு பின்னணியில இருக்கிற பல முகங்கள் அம்பலமாகும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவும் இந்த லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டவர் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதால இது தொடர்பில் என்ன நடவடிக்கைகள் இடம்பெற போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போதுதான் இப்ப பலர் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வரி செலுத்துற முறைமை, அதற்கான வழங்குற தண்டனைகள் என்னென்று சொல்லி இன்னைக்கு முழுமையான விவரங்களுமே இறைவரி திணைக்களத்தால வெளியிடப்பட்டிருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இலங்கையில இந்த வரி செலுத்துற முறைமை என்றது இப்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. இதற்காக எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகுது என்று சொன்னா, ஒரு நபர் வரி செலுத்தாத பட்சத்தில் அவருக்கு முதலாவது எழுத்துப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியிடப்படும். அந்த அறிவிப்புகள் சென்றதில் இருந்து அவருக்கு 30 நாள் கால அவகாசம் வழங்கப்படும். இந்த 30 நாட்களுக்கு அவர் எந்த விதமான நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளாட்டிக்குத்தான் அடுத்த கட்டமாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த வரி செலுத்துற முறைமையில சட்ட நடவடிக்கைகள் என்றது அதிபட்சமான இறுதி நடவடிக்கை என்று சொல்லப்பட்டிருக்குது. இதுல ஒரு நபருக்கு எப்படியான தண்டனைகள் வழங்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்று சொன்னா, முதலாவது, ஒருவர் வரி செலுத்தாட்டிக்கு அவருக்கு 4 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்படும். இல்லை என்று சொன்னா 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும். இதுல மிகப்பெரிய தொகைகளுக்கு 2 நடவடிக்கைகளும், அதாவது 4 லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் 6 மாத கால சிறை தண்டனைகளும் சேர்த்தே வழங்கப்படலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இதுல இன்னும் ஒரு விடயமும் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்த நிறுவனங்களை பதிவு செய்யாம இயக்குறது, அதே நேரம் அந்த பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுடைய ஆண்டு அறிக்கைகளை சமர்ப்பிக்காம இருக்கிறது, அது மட்டும் இல்லாம இந்த வரி தொகைகளை தாக்கல் செய்யாத நடவடிக்கை என்று சொல்லி இந்த விடயங்களுக்கும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையினுடைய இறைவரி திணைக்களம் அறிவிச்சிருக்குது. உண்மையிலேயே இந்த வரி செலுத்துற முறைமை இலங்கையில கட்டாயமாக்கப்பட்டதை தொடர்ந்து பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுல ஒன்றுதான் இந்த டின் நம்பர். இந்த டின் நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த டின் நம்பர் பெற்றாலே நாங்கள் வரி செலுத்தணும்ன்றது. ஆனா அப்படி கிடையாது. நாங்கள் டின் நம்பர் எடுத்தாலும் எங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் போதுதான் இந்த வரி செலுத்துற முறைமை கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்கும்போதுதான் இன்றைக்கு ஒரு போலீஸ் அதிகாரி, அதாவது ஏஎஸ்பி தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியினுடைய வீட்டுக்குள்ள இருந்து கைக்குண்டுகள் மீட்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இப்ப யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றக்கூடிய ஏஎஸ்பி தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி கண்டியில வசித்து வந்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அவருடைய வீட்டு அலுமாரிக்குள்ள இருந்து 3 கைக்குண்டுகள், அதே போல ஒரு வாளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்து முறையிட்டது வேற யாரும் இல்லை, அவருடைய மனைவி என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய மனைவியால போலீஸ் திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டு போலீசார் வந்து அங்க சோதனை செய்யும் போது அந்த அலுமாரிக்கு இருந்து இப்ப பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிற 3 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு புதிய வாளும் அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு போலீசார் அவரை யாழ்ப்பாணத்தில் இருந்து கண்டிக்கு வரவழைச்சு அதற்கான அடுத்த கட்ட விசாரணைகள் போய்கொண்டிருக்குது. இதற்கு பின்னணியில இந்த கைக்குண்டுகள் ஏன் கொண்டு வரப்பட்டது, யாரால வழங்கப்பட்டது என்று சொல்லி பல தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் இந்த மஹிந்த குடும்பத்துக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய நபர்களும் அவர்கள் மிக மர்மமான முறையில் உயிரிழக்கிற சம்பவங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இன்றைக்கு இந்த உயிரிழப்பை பற்றி நாமல் ராஜபக்ச அரசுக்கு எதிராக பல கதைகளை அடிச்சு விட்டிருக்கிறார். இருந்தாலும் இப்போ உயிரிழந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே யார் என்று பார்த்தா, அவர்கள் எல்லோருமே மஹிந்த ராஜபக்ச அல்லது கோட்டாபாய ராஜபக்ச என்று சொல்லி இந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிரான சாட்சிகளாக மாறி இருக்கிறவர்கள் தான். இவர்கள் எல்லோருமே எப்படி அடுத்தடுத்து மர்மமான முறையில் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள்? இதற்கு பின்னணியில் ராஜபக்ச குடும்பத்தினுடைய சூழ்ச்சிகள் ஏதாவது இருக்குமா என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.